ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட ஆதியாகமம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். இங்கு பார்க்கிறோம், காயினுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதத்தை பேசுகிறவர். ஆனால் காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நிலத்தை பயிரிடும் போது நிலம் இனி உனக்கு பலனை கொடுக்காது. நீ நிலையற்றவனாய் அலைந்து திரிவாய். காரணம் ஏன்? அவன் இருதயம் பிழையாயிருந்தது, நோக்கம் பிழையாயிருந்தது, செயல் பிழையாயிருந்தது. இருதயத்தில தேவனுக்கு முழுமையான இடத்தை அவன் கொடுக்கவில்லை. தேவனுக்கு செய்கிற எதையும் அவன் மனவிருப்பத்தோடு செய்யவில்லை. அடுத்து தன் சகோதரனை பகைக்கிறான், தன் சகோதரன் மேல் எரிச்சல் கொள்ளுகிறான், இறுதியாக தன் சகோதரனை கொலை செய்து விடுகிறான். இதனுடைய விளைவாக தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இனி உனக்கு பூமி தன் பலனை கொடுக்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இந்த காயினை போலதான். அவருடைய இருதயம் பிழையாய இருக்கிறபடினால் எரிச்சலும் கசப்பும் பொறாமையும் அவளுக்குள் இருப்பதினால் அவர்கள் எதை செய்தாலும் தோல்வி. அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆக இந்த காயினின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. இந்த காயினை போல நம்முடைய இருதயம் அழுக்காக இருக்கக்கூடாது, பொறாமையில் நிறைந்திருக்கக்கூடாது, எரிச்சலில் நிறைந்திருக்கக்கூடாது, தேவனுடைய சித்தத்துக்கு மாறான காரியங்களில் நாம் செய்யக்கூடாது. எதை செய்தாலும் மனப்பூர்வமாக, உண்மையாக, நீதியாக, சத்தியமாக கர்த்தருக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டும். சகோதரர்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.